வணக்கம், வாழ்த்துக்கள் அனைவருக்கும். வாழ்க்கை எத்தனை பெரிய வரம் அப்படிங்கிறது சுயத்தை வாழ வைக்கும்போது மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சிக்கவே முடியும். சமயங்களில் பொதுவாக சுயம் என்பது சாத்தானாகவே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய மனம் சுயம் என்பதால் ஆளுகை செய்யப்படுகிறது அப்படின்னா அங்கே இருக்கிறது சாத்தானுடைய ஆட்சி. ஒரு மனுஷன் சுயத்தை விட்டுட்டான் அப்படின்னா அது இறைவனுடைய ஆட்சி. சுயம்தான் இங்கே பாவமாகவே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. மீட்பு நடக்கணும் அப்படின்னா சுயத்தை மீட்டெடுப்பது தான் இங்கே மீட்பாகவே இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுயத்தை மீட்டெடுப்பது தான் இங்கே மீட்பாகவே இருக்கிறது. கடவுள் ரொம்ப அற்புதமான ஒன்று. கடவுள் செஞ்சிருக்கிற எல்லாமே அழகானது, அற்புதமானது, எளிமையானது, நேர்த்தியானது, ஒழுங்கானது, சிறப்பானது, சரியானது, அடிக்கிட்டே போகலாம். எவ்வளோ வார்த்தை வேணுமானோ சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா செஞ்சது யார்? கடவுள். பழுது இல்லை, மாசு இல்லை, குறை இல்லை, தவறு இல்லை, தீமை இல்லை. அப்படி தான் எல்லாத்தையும் கடவுள் செஞ்சிருக்கு. அப்படி தான் உன்னையும் செஞ்சிருக்குது, என்னையும் செஞ்சிருக்கிறது. மனிதன் முழுவதுமாக கடவுளின் சாயல். மனிதன் முழுவதுமாக கடவுளின் சாயல். கடவுளுக்கு என்னவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடுத்து யாருக்கு இருக்குன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. கடவுளை உணரும் தகுதி யாருக்கு இருக்கு? மனுஷனுக்கு இருக்கு. பொதுவாக கடவுள் நம்பிக்கை தான் காலாகாலமாக மனுஷங்களுக்குள்ள திணிக்கப்பட்டு புகுத்தப்பட்டு வருது. ஒருவேளை நீங்களும் நானும் கூட நான் கடவுளை நம்புகிறேன், கடவுளை தான் நம்பி இருக்கிறேன். என் நம்பிக்கையெல்லாம் யார் மேலே தான்? கடவுள் மேலே தான். கடவுளை நம்பாதவன் முட்டாள், மதிக்கேடன், மனுஷனே இல்லை அவெல்லாம். கடவுள் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? கடவுளை நம்பு. கடவுளை நம்புதல் அப்படிங்கிறது ஒருத்தன் தன்னைத்தானே நம்புவதை போன்றது. கடவுளை நம்புவது என்பது ஒருத்தன் தன்னைத்தானே நம்புவதை போன்றது. நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்புவது அவசியமா? நான் என்ன நம்புவது? நான் இருக்கிறேங்கிறத, என் இருப்பை நான் நம்புவது அவசியமா? அவசியமா? அவசியமே இல்லை. ஏன்? நான் இருக்கிறேங்கிறத உணர்ந்திருக்கிறேன். என் இருப்பை நான் அறிந்திருக்கிறேன். என் இருப்பை நான் புரிஞ்சிருக்கிறேன். என் இருப்பை நான் அனுபவிச்சுன்னு இருக்கிறேன். என்னை நான் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் இருக்கிறேன்னு நம்பின்னு இருக்கிறேன். ஆனால் இருக்கிறேன்னா இல்லையான்னு தெரியல, பார்த்ததில்லை, தொட்டதில்லை, உணர்ந்ததில்லை, தெரிஞ்சதில்லை, அனுபவிச்சதில்லை. இதெல்லாம் இல்லைன்னா அங்கே இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பொது பெயர் என்னது? நான் பார்க்கல, எனக்கு தெரியல, நான் தொடலை, நான் உணரலை, நான் புரியலை, நான் அறியலை, நான் அனுபவிக்கலை. இந்த 7க்கும் சேர்த்து ஒரு பொது பேர் வச்சா என்னது? இந்த இல்லைக்கெல்லாம் சேர்த்து ஒரு பொது பேர் வச்சா அதுதான் நம்பிக்கை.
இந்த 7 இல்லைக்கும் சேர்த்து ஒரு பொது பேர் வச்சிங்கன்னா அதுக்கு பேர் என்னது? நம்பிக்கை. அப்போ கடவுள் எப்போ நம்பிக்கையாகுது? பார்க்கலை, தொடலை, தெரியலை, புரியலை, உணரலை, அறியலை, அனுபவிக்கலை. இந்த 7 இல்லை எங்கே வருதோ அங்கே கடவுள் என்ன ஆகுது? நம்பிக்கை ஆகுது. இந்த 7மே ஆம்னு ஆகும்போது அங்கே என்ன தேவையில்லை? நம்பிக்கை அவசியம் இல்லை. எனக்கு இந்த 7 இல்லையா? ஆமாம், நான் என்னை பார்க்கவில்லை, நான் என்னை தொடவில்லை, நான் எனக்கு தெரியவில்லை, நான் எனக்கு புரியவில்லை, நான் என்னை உணரவில்லை, நான் என்னை அறியவில்லை, நான் என்னை அனுபவிக்கவில்லை, நான் இருக்கிறேன்னா இல்லையானே எனக்கு தெரியல. நீ இருக்கிறன்னா யார் இருக்கிறதா அர்த்தம்? கடவுள் இருக்கிறதா அர்த்தம். நீ இருக்கும் வரைக்கும் உனக்கு யார் இருப்பார்? கடவுள் இருப்பார். உன்னால் உன்னை தொட முடியுதுன்னா உன்னால் யாரை தொட முடியும்? ஐயோ சாமி, அந்த மூஞ்சிங்களையா அப்படி வச்சுன்னுக்கிறீங்க? மலர்ந்து மலராத பாதி மலர் போல. ஐயோ, விடிஞ்சிச்சு பொழுது. சூரியன் தான் இல்லை, ஆனால் பொழுது என்ன பண்ணிடுச்சு? விடிஞ்சிச்சு. கொஞ்சம் விடிந்த முகமாய், கொஞ்சம் என்ன பாருங்க, எப்படி விடிந்த முகமாய், மலர்ந்த முகமாய், அப்படி இருங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு நிலவரம், நிறைய பேருக்கு செத்து போன பிறகு அடுத்தவங்க மூஞ்சை பார்க்கறதுக்கான பாக்கியம் இல்லை. செத்து போன இப்போ இந்த காலத்தில் சாகிறவங்களுக்கு எதை பார்க்கறதுக்கு பாக்கியம் இல்லை? மூஞ்சை பார்க்கறதுக்கு பாக்கியம் இல்லை. இருக்கும் வரைக்கும் தான். அது நல்லா காமிங்க மூஞ்சை. எப்படி காமிங்க? நல்லா காமிங்க, மலர்ச்சியாக காமிங்க. என்ன எனக்கு உணர முடிகிறது என்றால், என்ன எனக்கு புரிய முடிகிறது என்றால், என்ன எனக்கு அனுபவிக்க முடிகிறது என்றால், என்ன எனக்கு அறிய முடிகிறது என்றால், என்ன எனக்கு அனுபவிக்க முடிகிறது என்றால், நிச்சயமாக எனக்கு எதுவும் சாத்தியம்? கடவுளை அனுபவிக்கிறதும் சாத்தியம். இப்போ கடவுள் இங்கே செஞ்சதெல்லாம் ரொம்ப அழகாக, அற்புதமாக, நேர்த்தியாக, ஒழுங்காக செஞ்சிருக்கும் போது, தன் சாயலில் தன்னை போலவே படைக்கப்பட்ட ஒரு உயிரினமா மனிதன். இந்த மனிதனுக்கு முழுமையாக அளிக்கப்பட்டிருக்கிற ஒன்று சுதந்திரம். மனிதனுக்கு முழுமையாக அளிக்கப்பட்டிருக்கிற ஒன்று சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை நீங்கள் உலகத்தில் கண்ணேறிட்டு பாருங்களாம். அந்த சுதந்திரத்தை உலகத்தில் நீங்கள் கண்ணேறிட்டு பாருங்களாம். கடவுள் இருக்கிறார்னு ஒருத்தன், இல்லைன்னு ஒருத்தன், இதுதான் கடவுள்னு ஒருத்தன், அதுதான் கடவுள்னு ஒருத்தன், இதுதான் கடவுள் நினச்சி அதுக்கு 1000 பாட்டு ஒருத்தன், இதுதான் கடவுள் நினச்சி அதுக்கு 1000 பாட்டு ஒருத்தன், இப்படி ஒருத்தன் அப்படி ஒருத்தன், விதவிதமாக ரகரகமாக இருக்கிறாங்க பாரு உலகத்தில். கொஞ்சம் கண்ணேறிட்டு உலகத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது உலகம்? உலகத்தில் வாழ்கிற மனுஷங்க கூட்டம் விதவிதமாக ரகரகமாக இருக்குது. எதையுமே இங்கே தடை பண்ணல, எதையுமே இங்கே என்ன பண்ணல? தடை பண்ணல. ஒரு பாட்டு பாடினாங்க, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. முதல் சரணம் ரொம்ப முக்கியமான சரணம். வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை, விண்கிரீடம் வாஞ்சிப்பேன்
விண்ணவர் பாதம் சேர்வேன். இந்த ஒரு பாட்டு ரொம்ப உருக்கமாக. அடுத்து இன்னொரு பாட்டு. அந்த பாட்டு எனக்கு ராகம் பிடிப்படலை. ஏன்னா முதல் முறை நேற்று அந்த பாட்டை நான் கேட்டேன். படிச்சிருக்கேன் பாட்டு அந்த முதல் வரி மட்டும் படிச்சிருக்கிறேன். ஆனால் பாடி யாருமே கேட்டதில்லை. இரவு தான் முதல் முறை அந்த பாட்டு கேட்டேன். ஏறக்குறைய ஒரு 10 சரணம் என்னையே மிஞ்சிருக்கிறான் யாரோ ஒருத்தங்க. சரணத்தில் சாகசம் படைக்கணும் அப்படின்னே பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு மேலே ஒருத்தர் முன்னாடி பிறந்திருக்கலாம். 10 சரணம். என்ன அங்கே கோட்டை இல்லை, அங்கே கொடி இல்லை, அங்கே அரசியல் இல்லை, அங்கே வியாபாரம் இல்லை, அங்கே காவல்துறை இல்லை, அங்கே இது இல்லை, அங்கே எது இல்லை. யோசித்து பார்த்தா எதுவுமே இல்லைன்னா அப்போ நானும் அங்கே என்னதான்? எதுவுமே இல்லாத இடத்துல நான் என்னவா இருப்பேன்? பசி இல்லை, நிர்வாணம் இல்லை, தாகம் இல்லை, நீ இல்லை, நான் இல்லை, வியாபாரம் இல்லை, சோறு இல்லை, துணி இல்லை, நல்லவன் இல்லை, கெட்டவன் இல்லை, நீதிமன்றம் இல்லை, காவல்துறை இல்லை, அரசியல் இல்லை, எதுவும் இல்லை. நீ அங்கே என்னவா இருப்ப? நான் அங்கே என்னவா இருப்பேன்? என்னவா இருப்பேன்? பிறகு எதுவுமே இல்லாம தானே இருப்பா. ஆனா இங்க பாருங்க, இந்த பூமி எப்படி அழகா செய்யப்பட்டு இருக்கு. எப்படி இருக்கு? எல்லாம் இருக்கு. என்ன இருக்கு? எல்லாம் இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் மனுக்குலத்துக்கு எவ்வளவு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான் அப்படின்றது உங்களுக்கு புரியணும்னா, இந்த முழு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷங்களையும் கொஞ்சம் நீங்க கண்ணேறிட்டு பாருங்க. யாருக்கும் இங்கு எதை செய்யவும் என்ன இல்லை, தடை இல்லை. அன்புல ஓங்கினவர்களும் இங்க உண்டு, அகிம்சையில ஓங்கினவர்களும் இங்க உண்டு, கொலையில கொடூரமானவங்களும் இங்க உண்டு, வன்முறை தீவிரவாதத்தில் வித்தகர்கள் இங்க உண்டு, பேச்சுறதுல, திறமைகள்ல, படைக்கிறதுல, சாப்பிட்றதில்ல, சமைக்கிறதில்ல, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இங்க முழுமையான சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கு. இங்க எல்லாமே இருக்கு. இங்க வாழதான் நீ நானும் செய்யப்பட்டிருக்கிறோம். இங்க வாழத்தான் நீ நானும் அனுப்பப்பட்டிருக்கிறோம். இங்க வாழத்தான் உனக்கும் எனக்கும் கடவுள் தனக்குத்தானே உரிமையாய் கொண்டிருக்கிற சுயம் என்கிற ஒன்று உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ என்பது உனக்கான சுயம், நான் என்பது எனக்கான சுயம். அந்த சுயம் இங்கு பாவமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதனால காலாகாலமா மனிதன் சுயமாக சிந்திக்க தெரியாமல், சுயமாக வாழ தெரியாமல், வாழ பழகாமல், சுயமாக அவன் சுதந்திரமாய் இருக்க முடியாமல் சிதைந்து கொண்டிருக்கிறான் மனிதன். இந்த சிதைப்பு நீண்ட நெடுங்காலமா மனித வரலாற்றில் நடந்துட்டே இருக்கு. இப்போ புதுசா யாராவது நீங்க சுயமா வாழுங்க, நீங்க சுயமா சிந்திங்க, நீங்க சுயமா நடங்க, நீங்க சுயமா விரும்புங்க, நீங்க சுயமா செய்யுங்க, உங்க அறிவு கண் கொண்டு நீங்க பாருங்க, உங்க விருப்பத்தில் உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்கன்னா உடனே நம்ம வாழ தொடங்கிடுறோம். உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? வாழ தொடங்கிடுறோம், இல்லை சிந்திக்க தொடங்கிடுறோம், இல்லை பார்க்க தொடங்கிடுறோம், இல்லை ஏதோ ஒன்று செய்ய தொடங்கிடுறோம். என்ன நினைச்சிட்டு சுயம் இருக்கிறதா நினைச்சிட்டு. அது அடகு வச்சு ரொம்ப காலம் ஆச்சு, அது அடிமைப்பட்டு ரொம்ப காலமாச்சு, அதை தொலைச்சு ரொம்ப காலமாச்சு. ஆனா இப்படி ஏதோ ஒரு பேச்சு கேட்ட உடனே என்ன பண்ணிடுறோம்? நம்ம சுயம் இருக்கிறதா நினைச்சுன்னு வாழ தொடங்கிடுறோம். நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்வு, நான் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கும் சிந்தனை, நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் செயல்கள், நான் இப்பொழுது கொண்டிருக்கும் புரிதல் என் சுயத்தினுடையது தானா என்பது எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, கடைசியில் சுயமே கேள்விக்குறியாயிச்சு. இஷ்டத்துக்கு வாழ சொல்லிட்டாருப்பா, இஷ்டத்துக்கு வாழ சொல்லிட்டாருப்பா. யார் இஷ்டத்துக்கு? அவங்க இஷ்டத்துக்கு வாழ சொல்லிட்டாருப்பா.
அப்போ நீ என்ன பண்ணலாம்? உன் இஷ்டத்துக்கு வாழலாம். நான் என்ன பண்ணலாம்? என் இஷ்டத்துக்கு வாழலாம். ஆனால் நீ முதல்ல உன்னை என்னையும் மீட்டு எடுத்துட்டுலாம் உன் இஷ்டத்துக்கு என் இஷ்டத்துக்கு நான் வாழணும். இப்போ நீ இஷ்டத்துக்கு வாழ தொடங்குனியனா அந்த இஷ்டம் யாருடைய இஷ்டம்? உன்னுடைய இஷ்டம் தானா? நீ எங்க? எது உன்னுடைய இஷ்டம்? நீன்னு ஒன்று முளைச்ச பிறகு தானே உன்னுடைய இஷ்டம் முளைக்கும். நீயே முளைக்காம ஒரு இஷ்டம் முளைக்குதுன்னா அந்த இஷ்டம் எங்கிருந்து முளைச்ச இஷ்டம்? எங்கிருந்து முளைச்ச இஷ்டம்? வந்த நாள் முதல் இந்த நாள் வரை, வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் கத்துக்கிட்ட இஷ்டம், சேர்த்துக்கிட்ட இஷ்டம், ஒட்டிக்கிட்ட இஷ்டம், பூசிக்கிட்ட இஷ்டம், போத்திக்கிட்ட இஷ்டம். தன் சுயத்தை விழிப்படைய செய்யாத மனிதனுக்கு சுய விருப்பம் இருக்க இயலாது. தான் சுயத்தை என்ன பண்ண? முதல்ல விழிப்படைய செய்யணும். சுயத்தை விழிப்படைய செய்யுதுன்னா என்ன? விலக்கப்பட்ட கனியை புசித்தார்கள், அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டது. இப்போ என்ன நடக்கணும்? ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுயம் விழிப்படைய வேண்டும் என்றால், சுயம் விழிப்படைய வேண்டும் என்றால், நீ முளைக்க வேண்டும் என்றால், உன் சுயம் எழுச்சி அடைய வேண்டும் என்றால், நீ நீயாகவே இருக்க வேண்டும் என்றால், நீ நீயாகவே சிந்திக்க வேண்டும் என்றால், நீ நீயாகவே விரும்ப வேண்டும் என்றால், நீ தான் என்பது உனக்கு, அது நீ தான் என்பது உனக்கு தெரிய வேண்டும் என்றால், அந்த நீ நான் என்கிற அந்த சுயத்தை முதலாவது விழிப்படைய செய்யணும். கண் திறக்கப்படாம காட்சி தெளிவா இருக்க போவது இல்லை. என் இஷ்டத்துக்கு வாழலாம் அப்படின்னு நீ நினைக்கிறது சரிதான். ஆனா அந்த நினைப்பு நீதானா? அந்த நீதானா? எப்பொழுது நீ விழித்தாய்? எப்ப நீ விழிச்சுக்கிட்ட? உனக்கு விழிப்பு வந்துச்சா இல்லையா? உன்னை மீட்டெடுத்தியா இல்லையா? எழுப்புனியா இல்லையா? அடகு வச்சத்திலிருந்து வாங்கினியா இல்லையா? அடிமைப்பட்டதிலிருந்து கட்டவிழ்த்து வெளியே கூட்டு வந்தியா இல்லையா? அது எதாவது தெரியுமா உனக்கு? என் சுயம் என் வெளிச்சம் விழிப்பு பெறாவிட்டால் நான் என்றும், என் விருப்பம் என்றும், என் சுதந்திரம் என்றும், என் இஷ்டம் என்றும், என் தேவை என்றும், என் தேடல் என்றும், என் புரிதல் என்றும் நான் கொண்டிருக்கிற நினைப்புகள் அத்தனையும் உண்மையற்றதாயும் உறுதியற்றதாயும் போயிடும். எப்போ சுயம் விழிப்புறோம்? ஒரு தனி மனிதனுடைய சுயம் எப்பொழுது விழிப்புறோம்? நான் எழுச்சி பெற்றேன், நான் எழுச்சி பெற்றேன். எப்போ முடியும்? நான் எழுச்சி பெற்றேன் என்பது எப்போது முடியும்? ஒருத்தர் பேச பேச, ஏதோ ஒன்றை படிக்க படிக்க, ஏதோ சில விஷயங்களை கற்றுக்கொள்ள ஒரு அறிவை நம்ம பெற்றுக்கொள்ள சிலதை கலைந்து சிலதை புதிதாக கட்டிக்கொள்வது என்பது வேறு. இருக்கிறது கொஞ்சம் கலைஞ்சி புதுசா சிலது கட்டிக்கொள்வது வேறு. சரிதானே? ஆனால் சுயமாக தானே விழிப்படைந்து, தன்னில் தானே விழிப்படைந்து
தன்னைத்தானே கட்டவிழ்த்து கொண்டு, தன்னைத்தானே கலைந்து கொண்டு, தன்னைத்தானே கட்டி கொண்டு வளரும் நிலை என்பது வேறு. சுய விழிப்புணர்வு உனக்கும் எனக்கும் ஏற்படலைன்னா எப்பவுமே வெளியே இருந்து கலைக்கிறதுக்கும் வெளியே இருந்து கட்டுறதுக்கும் ஒன்று தேவைப்பட்டுட்டே இருக்கும். நமக்கு வெளியே புறம்பே இருந்து கட்டுகிறதற்கும் கட்டு அவிழ்க்கிறதற்கும் ஒன்று தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் சுய விழிப்பு நீங்கள் அடைந்தீர்களானால் அப்போ நீங்க வெளியே இருந்து எடுப்பீங்க. ஆனா கட்டுவதும் கலைவதும் யார் செய்வீங்க? நீங்களே, உங்களுக்குள்ளாகவே செய்யப்படும். மனிதன் என்பவன் எழுவதே, முளைப்பதே, விழிப்பதே, தெரிவதே, உணர்வதே அவனுடைய கண் திறப்பில் தான் நடக்கிறது. எங்க நடக்குது? கண் திறப்பில் நடக்குது. நாங்கள் நான் கண்ணை திறக்காம இருக்கிறோம். கண்ணை திறக்கணும் சாமி, ஓய் கையை பிடிக்கணும் சாமி. கண்ணு திறக்காம இருக்கிறோம். திறந்து தானே வந்திருக்கிறோம், திறந்து தானே உன்னை பார்த்துன்னுக்குறோம். இதுக்கு பேர் புறக்கண். இதுக்கு பேர் என்ன கண்? புறக்கண். ஊனக்கண், ஊன்கண், மாம்சக்கண், என்னென்ன கண் வைக்கலாம் பேர் இதுக்கு? நிறைய பேருங்க வச்சு கேட்கலாம். உனக்கு ஒரு கண் இருக்கு. யாருக்கு? இது உடம்புக்கான கண்ணு. நீ என்பது எதுவோ, நீ என்பது எதுவோ, நீ என்பது யாரோ, நீ என்பது எங்கேயோ, உன்னை நீ தரிசிக்க, உன்னை நீ காண, உன் தேவையை நீ உணர, உன் சிந்தனையை நீ சிந்திக்க, உன் புரிதலை நீ பெற உன்னுடைய கண் என்று ஒரு புனித கண் இருக்கிறது, ஞானக்கண் இருக்கிறது, அறிவுக்கண் இருக்கிறது, ஆற்றலின் கண் இருக்கிறது. பல்வேறு வார்த்தைகளை அந்த கண்ணுக்கு வச்சிருக்கிறாங்க. நெற்றிக்கண், மூன்றாம் கண். திறக்கப்பட வேண்டியது எது? உன்னுடைய அகக்கண், உன்னுடைய மனக்கண். உன்னை அறிய முடியாத படிக்கு மனக்கண் குருடாக்கப்பட்டிருக்கிறது என்றும் புரிந்தவங்க எழுதியிருக்கிறாங்க. ஒன்றை அறிந்து கொள்ளும் படிக்கு உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும் என்று எழுதியிருக்கிறாங்க. இப்போ நீ என்கிற நீ என்கிற உன் சுயத்தை உணர்வதற்கு அடிப்படையானது எது? உன் மனக்கண் திறக்கப்படுவது. மனக்கண் திறக்கும் போதுதான் நீ மனிதன். அது வரைக்கும் அடிமை, விலங்கு, ஆளப்படுகிறாய், ஆட்டி வைக்கப்படுகிறாய். நீயா இருக்க முடியாது, நீயா சிந்திக்க முடியாது. உன் தேவை இதுதாங்கிறதையே உன்னால உணர முடியாது. உன் அகக்கண் திறந்தா மட்டும்தான் உன் தேவையே நீங்க திருப்பி திருப்பி தேவையான்னு கேள்வி கேட்ப. உன் அகக்கண் திறந்தா மட்டும்தான் உன் தேவை எதுன்னு நீ உணர்றியோ அந்த தேவையே தேவைதானா திரும்ப திரும்ப எதை பார்த்து கேள்வி கேட்ப? எதை பார்த்தே? தேவையை பார்த்தே கேள்வி கேட்ப. நீ கேட்கிற கேள்வியிலே அந்த தேவை, நாம இவனுக்கு உண்மையாவே தேவைதானா? ஐயோயோ மடக்கி மடக்கி இவ்வளோ கேள்வி கேட்குறானே, இல்லை நான் உண்மையாக உனக்கு தேவையில்லை, நான் போயிடுறேன்னு அதுவே என்ன பண்ணி போயிடும்? உன் தேவையே என்ன ஆயிடும்? தேஞ்சு போயிடும், தேவைப்படாமல் போயிடும். உன் கேள்விக்கெல்லாம் தாண்டி ஒன்று நிற்குது, உன் கேள்விக்கெல்லாம் தாண்டி ஒன்று நிற்குது. அதையெல்லாம் எதிர்கொண்டு பதில் சொல்லி மீண்டு ஒன்று வருதுன்னா அது மட்டும்தான் என்னவா இருக்கும்? உனக்கு தேவையா நிற்கும். உன் தேவை என்று ஒன்று எழும்பும் போதே அது தேவையான தேவைதானா, தீர்ந்து போகக்கூடிய தேவையற்ற தேவைதானா என்பது உன்னிலேயே முடிவு செய்யப்படும்.
அடிப்படையானது நீ விழிப்பு பெறுவது, உன் கண் திறக்கப்படுவது, உன் சுயம் விழிப்பு நிலையை அடைவது. அங்கிருந்து தான் நீ ஆரம்பிக்கிறியே. அது வரைக்கும் நீ இல்லை, நீ என்பதே இல்லை. கணக்கில் வருமானம் கூட தெரியல. அது வரைக்கும் வாழ்கிற வாழ்க்கை கணக்கில் வருமானம் கூட தெரியல. இந்த இடத்துல ஆதாமே நீ, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ சொல்ல மாட்டீங்களா? நீ எங்கே இருக்கிறாய்? அதுதான் வேணும். சுயம் விழிப்படைந்தவன் மட்டும்தான் நீ ஆகிறான், நான் ஆகிறான். அங்கு மட்டும்தான் இறைவன் வேறாகிறான். சுயம் அடைந்தவனில் மட்டும்தான் இறைவன் என்னாகிறான்? வேறாகிறான், மாறாகிறான். அடிப்படையாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த உடம்புல, இந்த மாம்சத்தில் நான் இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு 2 கண் இருக்கிற மாதிரி, இந்த உலகத்தை பார்க்குற, இந்த உலகத்தை அனுபவிச்சுக்கிற இந்த உடம்பையும் தாண்டி இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற மனசு, அந்த மனசை பார்க்கறதுக்கு, அந்த மனசை அறியறதுக்கு, அந்த மனசை உணர்றதுக்கு, அந்த மனசுக்கு தேவையானது என்ன, தேவையில்லாதது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கு, அந்த மனசை திருப்தி முழுமைப்படுத்திக்கிறதுக்கு மனசுக்குன்னும் கடவுள் என்ன கொடுத்துருக்கான்? ஒரு கண்ணை கொடுத்துருக்குறான். அதை முதன்மையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். மனக்கண் விழிப்பு பெற்றவர்கள் மட்டும்தான் முழு மனிதத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. மனக்கண் விழிப்பு பெற்றவர்கள் மட்டும்தான் மற்ற மனிதர்கள் அடைய முடியாத, புரிய முடியாத, அறிய முடியாத ஒன்றை அறிந்திருக்கிறார்கள், தொற்றிருக்கிறார்கள், தேடி இருக்கிறார்கள், பெற்றிருக்கிறார்கள், அடைந்திருக்கிறார்கள். என்ன வச்சுங்க, நானும் எவ்வளோதான் சொல்றது. ஆனால் வாழ்கிற கோடிக்கணக்கான மனிதர்கள்ல புறக்கண் திறப்பு இல்லாமலேயே குருடா பிறந்தவங்க எத்தனை பேர்? உடம்பையும் உலகத்தையும் பார்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் பிறந்த குருடர்கள் எத்தனை பேர்? உலகத்தையும் உடம்பையும் பார்க்கறதுக்கான வாய்ப்போடு புறக்கண் திறக்கப்பட்டு பிறந்தவர்களில் மனக்கண் என்று ஒன்று இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? தெரியாமையே மாண்டு போனவங்க எத்தனை கோடி பேர்? அந்த மனக்கண் விழிப்படைந்து விட்டதை உணர்ந்து அதன் மேன்மையை தன்னில் தானே அனுபவித்து வாழ்கிறவர்கள் எத்தனை பேர்? ஐயோ, அவங்கெல்லாம் எத்தனை பேர்னா இருக்கட்டும். எங்கிருந்து அந்த புள்ளி விவரங்களெல்லாம் நான் போய் சேகரிக்கிறது? நான் ப்ராஜெக்ட் ஒர்க்கா கொடுக்குறேன்? தேவையில்லை, அவசியம் இல்லை. கொடுத்தாலும் நீங்கள் ஒன்றும் ஓடி ஓடி செஞ்சு அடுத்த வாரமே ரிப்போர்ட்டை கொண்டு வந்து சப்மிட் பண்ண போகிறதும் கிடையாது. சரி தானே? பேசுகிற பேச்சுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு 2 வாரம் ரிப்போர்ட்டு போடுங்கன்னா அதுக்கே வக்கில்ல. இதில் கோடிக்கணக்கான மக்களை பற்றி ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியே பிடிங்கிட்டு போயிட வேண்டியதுதான்.
வாய்ப்பில்லை ராஜா. அதில் சந்தோஷப்படலாம். எதுக்கு? அப்படியே பிடிங்கின்னு போயிடுறதுக்கு இல்லை. உங்களுக்கு இந்த இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு அமைஞ்சதுக்கு, இந்த உண்மையை உணர்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு, உங்களையே உங்களுக்கு தேவையான ஒன்று ஒளிஞ்சி மறைஞ்சி உங்களால் தூண்டப்பட வேண்டி, எழுப்பப்பட வேண்டி, எடுத்தாள வேண்டி இருக்கிறது என்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சதுக்கு. அதுதான் முக்கியம். இவ்வளோ காலம் தெரியலையே, இவ்வளோ காலம் வீணா போச்சே, இவ்வளோ காலம் புரியலையே, இவ்வளோ காலம் பயன்படுத்திக்கலையே அப்படின்னே மீதி இருக்கிற காலம் கஷ்டப்பட்டு போயிடலாம். இவ்வளோ காலம் தெரியலையே, இவ்வளோ காலம் அடையலையே, இவ்வளோ காலம் அனுபவிக்கலையேன்னு மீதி இருக்கிற காலத்தை என்ன பண்ணிடலாம்? கஷ்டப்பட்டு கவலையோடு வாழ்ந்துட்டு போயிடலாம். இல்லை இல்லை இல்லை, எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிச்சுல்ல, இன்றைக்கே நான் என்ன செய்வேன்? அதை அனுபவிச்சுக்குவேன், பயன்படுத்திக்குவேன், வாழ்ந்துக்குவேன், அடைஞ்சிக்குவேன் அப்படின்னு என்ன பண்ணலாம்? மீதி உள்ள காலத்தை பயன்படுத்திக்கலாம். இந்த எல்லா சுதந்திரமும் யாருக்கு இருக்கு? உனக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. காலாகாலமாக மதமும் அரசியலும் ஒரு சில மனிதர்களின் சுயமும் அடுத்தவங்களுடைய சுயத்தை தட்டி எழுப்பாம அடக்கி அடிமைப்படுத்தி ஒண்ணுமில்லாம பண்றதுக்கு என்ன செய்யணுமோ அதே தான் செஞ்சிருக்கிறாங்க. ராஜ்யங்கள் உருவானது எதனால? நாடுகள் உருவானது எதனால? கோமகன் குடிமக்கள் என்கிற நிலை உருவானது எதனால? எதனால? மன்னன் மக்கள் என்கிற விகிதம் எதனால? என்ன யோசிச்சிருக்கிறீங்களா? இவன் ஏன் எனக்கு மன்னன், நான் ஏன் அவனுக்கு மக்கள்? இவன் ஏன் எனக்கு கோமான், நான் ஏன் அவனுக்கு குடிமகன்? நான் யாரு, அவன் யாரு? அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அவனும் என்ன போல போஜன வாயில சாப்பிட்டு ஆசன வாயில தானே கழிக்கிறான், இல்ல ஆசன வாயில சாப்பிட்டு போஜன வாயில கழிக்கிறானா? வாய்ப்பு இருக்கா? அப்படி யாராவது கழிச்சான்னா என்ன பண்ணலாம்? நீ கோமான், நீ சீமான், நீ மாமான், நீ மேமான் அப்படின்னு ஏத்துக்கலாம். யாருக்குமே அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் என்ன பண்ணவே இல்லை, கொடுக்கவே இல்லை. ஆனா எதனால இப்படி ஒரு சிஸ்டம் உலகத்தில் அமைஞ்சது? என்ன நினைச்சிருக்கிறாங்க? அவன் என்ன நினைச்சிருக்கிறான்றது இல்ல, நீ நானும் என்ன நினைச்சுக்கிறான்? ஏன்னா எனக்கு தான் சுயமே இல்லையே. இல்லாத சுயத்தை இருக்கிறத நினைச்சுன்னு அதுக்கு ஒரு இஷ்டம், அதுக்கு ஒரு தேவை, அதுக்கு ஒரு சிந்தனை, அதுக்கு ஒரு அறிவு நினைச்சு நான் செய்யறது எல்லாம் என்ன பண்ணுது? அவமா போதே. ஏன்? என்னால எனக்கு என்ன வாழ வச்சுக்க முடியாது. எனக்கு சுயம் இல்லை, அதனால என்ன இல்லை? சுய சிந்தனை இல்லை. எனக்கு சுயம் இல்லை, அதனால சுய அறிவு இல்லை. எனக்கு சுயம் இல்லை, அதனால சுய விழிப்பு இல்லை. எனக்கு சுயம் இல்லை, அதனால சுய வெளிச்சம் இல்லை. எனக்கு சுயம் இல்லை, அதனால சுய உணர்வு இல்லை. எனக்கு சுயம் இல்லை, அதனால சுய புரிதல் இல்லை. எனக்கு சுயம் இல்லை, அதனால சுய தேவை என்னன்னு தெரியல. எனக்கு சுயம் இல்லை, அதனால சுய வரையறை இல்லை. எனக்கு சுயம் இல்லை, அதனால சுய ஒழுக்கமும் இல்லை. இதுதான் உனக்கு தேவைன்னு சொல்றதுக்கு வெளியே இருந்து எனக்கு ஒருத்தர் வேணும். இதுதான் நீ தீர்மானிக்கணும் அப்படின்னு உணர்த்துறதுக்கு ஒருத்தர் வேணும். இதுதான் உனக்கு ஒழுக்கம்னு சொல்லிக் கொடுக்க எனக்கு ஒருத்தர் வேணும். இதுதான் உன்னுடைய வரையறை, இதுதான் உன்னுடைய எல்லை அப்படி எனக்கு புகட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும். இப்படி எல்லாத்துக்கும் இந்த உலகத்துல எல்லாரும் இருக்கிறான போது சுயம் எங்க இருக்குது? ஏதோ ஒரு மனுஷன் இந்த பூமியில, இந்த பிரபஞ்சத்துல முதல் தோன்றின மனுஷன் எவனோ ஒருத்தர் இருந்திருப்பான்ல, எவனோ ஒருத்தன். அவனுடைய சுயத்தை கொஞ்சம் எண்ணி பாருங்களா. எப்போ அது யோசித்து பார்த்துருக்கீங்களா? யாரோ ஒரு மனுஷன் இந்த பூமியில முதல் மனுஷனா இருந்திருப்பான்ல,
எங்கேருந்து படிச்சிருப்பான்? யார் கற்று கொடுத்துருப்பாங்க? என்ன வரையறையில் வாழ்ந்திருப்பான்? என்ன ஒழுக்க விதிகள் அவனுக்கு இருந்திருக்கும்? அவனுக்கு எது சரி எது தப்பு அதெல்லாம் அவனுக்கு தீர்மானம் பண்ணி கொடுத்தது யாரு? எதன் அடிப்படையில் அவன் வாழ்க்கை அமைச்சிருப்பான்? இப்போ குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒண்ணுன்னு கூட சொல்ல முடியாது இப்பெல்லாம். ஏன்? அதுதான் கருவலை உருவான தொடங்கினப்பே பாடம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்களே. கர்ப்பம் கன்ஃபார்ம் ஆனாவே ஸ்கூல்ல சீட்டு கொடுத்துட்றாங்க. கர்ப்பம் கன்ஃபார்ம் ஆனாவே ஸ்கூல்ல என்ன பண்ணிடுறாங்க? சீட்டு வாங்கிடுறாங்க. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்காக அம்மா போய் எங்க உட்காருது? ஸ்கூல்ல உட்காருது, பாடம் படிக்குது. அம்மா கேட்கறதெல்லாம் எது கேட்குதா? புள்ள கேட்குதான். வெளி வரும்போதே இது மேக்ஸ்ல ஜீனியஸா வரணுமா, இது சயின்ஸ்ல ஜீனியஸா வரணுமா, இது லாங்குவேஜ்ல ஜீனியஸா வரணுமா அப்படின்னு தீர்மானம் பண்ணி வெளியெடுக்கிறாங்க. அப்ப பெத்தெடுக்கும் போதே கத்துக்குட்டியை தான் பெத்தெடுக்கிறோம். பெத்து எடுக்கும் போதே யார் தான் பெத்தெடுக்கிறோம்? கத்துக்குட்டியை தான் பெத்தெடுக்கிறோம். இறைவன் படைப்பு அப்படி இல்லை. இறைவன் படைப்பு அப்படி இல்லை. இயற்கைக்கும் உன்னுடைய இயல்புக்கும் மிக நெருங்கிய ஒரு சம்மதத்தை இறைவன் வச்சிருக்கிறான். நம்ம எல்லாருமே சார்புணிகளாகவே வளர்ந்துட்டு வரோம். எப்படி வளர்ந்துட்டு வரோம்? சார்புணிகளாகவே வளர்ந்துட்டு இருக்கோம். நிச்சயம் நம்ம ஒருத்தர் சார்ந்து தான் வாழணும். எப்போ? தேவையை அடைவதில் மட்டும்தான் நாம் சார்ந்து வாழ வேண்டும். தேவையை அடைவதற்கு தான் நம்ம ஒருத்தர் சார்பு தேவைப்படுது. தேவையை உணர்வதற்கும் தேவையை அனுபவிப்பதற்கும் நாம் இன்னொருத்தரை சார முடியாது. நீ உன் தேவை என்று என்ன உணர்கிறாயோ அது நீ தான். உன் தேவை என்று என்ன நீ அனுபவிக்கிறாயோ அது நீ தான். உன் உணர்வுக்கும் உன் அனுபவத்துக்கும் இன்னொருத்தர் என்ன செய்ய முடியாது? சார்பா ஒட்டுண்ணியா உனக்குள்ள வர முடியாது. ஆனா அந்த தேவையை நீ அடையிறதுக்கு கட்டாயம் ஏதோ ஒரு படைப்பு, மனுஷன்தான் இல்லை, ஏதோ ஒரு படைப்பு இந்த உலகத்தில் என்ன பண்ணுது? உனக்கு தேவைப்படுது. அதனால புரிஞ்சிக்கோ, நீ முழுவதும் யார் கிடையாது, சார்புண்ணி கிடையாது. நீ கத்துக்கிட்டே வாழணும்னு அவசியமே கிடையாது. அப்ப இங்க மட்டும் வந்து எதுக்கு கத்துக்கிறோம்? அடுத்த கேள்வி வரல. அப்ப இங்க மட்டும் வந்து எதுக்கு கத்துக்கிறோம்? மொத்தமா எதையும் விட்டுடுறோம். இங்க கத்துக்கிறது போத்திக்கிறதுக்கு இல்ல. இங்க கத்துக்கிறது போத்திக்கிறதுக்கு இல்ல. இங்க கத்துக்கிறது எதுக்கு? போத்திக்கிறதெல்லாம் அவுத்து எடுக்கிறதுக்கு. ஆமா, ரொம்ப நாளைக்கு ரொம்ப தூரம் என் கூட நீங்க வந்தீங்கன்னா மொத்தமா அம்மனம் ஆயிடுவீங்க. அவ்வளவுதான். அம்மனம் ஆறு வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்? வரலாம். இல்லை உங்களுக்கே தெரிஞ்சிச்சு நான் மொத்தமா என்ன ஆயிட்டேன்? அம்மனம் ஆயிட்டேன், ஒரு துண்டு கூட இல்லை அப்படின் போது நீங்க வர என்ன பண்ணிடலாம்? நின்றுடலாம். முழு மனிதன், முதல் மனிதன். ஒரு பாட்டு ஒன்றும் இல்லை, யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே. இன்னொரு பாட்டு ஒன்று, ஏச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், ஏச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். அப்புறம் என்ன? நீ சொன்ன சொல்லு காதோரமா இப்போ இப்போ வந்து வந்து போகுதம்மா. ஒவ்வொரு தனி மனிதனையும் இறைவன் தன்னை நம்பி அனுப்பியிருக்கிறான். யாரை நம்பி? தன்னை நம்பி. தன்னை என்பது உன்னை நம்பி.
உன் சுயம் விழிப்படைஞ்சா உனக்கு முதல்ல ஒரு உண்மை புரியும். உன்னுடைய சுதந்திரம் இந்த உலகத்தை விட பெருசு. உன்னுடைய சுதந்திரம் இந்த உலகத்தை விட பெருசு. நீ விழிப்படைஞ்சாதான் உன் கட்டுகள் எவ்வளவோ உனக்கு தெரியும், உன் அடிமத்தனம் எவ்வளோன்னு உனக்கு தெரியும், உன்னுடைய சிக்கல்கள், உன்னை நீ பின்னி இருக்கிற வலைப்பின்னல்கள் எவ்வளோன்னு தெரியும், நீ எங்க எப்படி அகப்பட்டிருக்கிறன்னு உனக்கு தெரியும். அதனால விழிப்படைஞ்சா உனக்கு ஏற்படுறது சந்தோஷம் கிடையாது, துக்கம், அழுக. எப்படி இருந்த நானு இப்படி ஆயிட்டேன், அப்படி இல்லை, எப்படி இருக்க வேண்டிய நானு இப்படி இருக்கிறனே. எப்போ? உன் கண்கள் திறக்கப்பட்டு உன் சுயத்தை நீ சந்திக்கும் போது. நீ அவ்வளவு சுதந்திரவாளி. உன்னை வெளியே இருந்தாலும் யாரும் அடிமைப்படுத்தவே இல்லை. உன்னை வெளியே இருந்தாலும் யாரும் என்ன பண்ணவே இல்லை, அடிமைப்படுத்தவே இல்லை. உனக்கு நீயே, உன்னை நீயே அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாய். உன் சுயம் அதால பாதாளத்தில் போய் படுத்து நிற்குது. எங்க போய் மீண்டுட்டு வரணும்? எங்க போய் மீண்டு வரணும்? மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, அப்படி எங்க வரைக்கும் நீ போகணும்? அதால பாதாளத்துக்கு போய் உன் சுயத்தை நீ தூக்கிட்டு வரணும். அவ்வளோ பெரிய மீட்பு உனக்குள்ள எனக்குள்ள நடக்க வேண்டியிருக்கு. முதல் மனிதனுக்கு இருந்த அந்த சுதந்திரம், முதல் மனிதன் அனுபவித்த அந்த வாழ்க்கை முறை கற்பித்தலால் கரைப்பட்டு போயிருக்கு. கற்பித்தால் மட்டுமே இவன் வாழ்வான் என்பதுதான் நம்மை பற்றிய நமது எண்ணம், நம்மை பற்றிய பிறர் எண்ணம், இந்த சமூக எண்ணம். கற்பிக்காவிட்டால் இவனுக்கு என்ன தெரியாது? வாழ தெரியாது. கடுமையா இங்க நடக்கிறது என்ன மட்டும்தான்? கற்பித்தல் மட்டும்தான். கற்பித்தலால் நான் காணாமல் போனேன், கற்பித்தே என்னை காணாமல் போக செய்து விட்டார்கள். எவ்வளவு நான் கற்றுக்கொண்டேனோ அவ்வளவு நான் தொலைந்து விட்டேன். எவ்வளவு கத்துக்கணும்னோ அவ்வளவு நான் என்ன பண்ணிட்டேன்? காணாம போயிட்டேன். எதையுமே கத்துக்கலன்னா ஏதாவது கொஞ்சமாவது மிச்சம் மீது என்ன பண்ணிருப்பேன்? இருந்திருப்பேன். உன்னுடைய விருப்பத்தில் உன்னுடைய தேவைகளை நீ நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்னு என்னதான் உள்ளத்துக்கு இப்போ புரிஞ்சாலும் என் தேவையை தீர்மானிக்க இன்னும் சிக்கல்கள் இருக்கு. என் விருப்பத்தில் தீர்மானிக்க இன்னும் எனக்கு இயல்பான சுதந்திரம் வரல. காரணம் ஏன்? சுய விழிப்பில் நான் என்னை இன்னும் காணல. கத்துக்கிட்டதுல தான் இன்னும் என்ன பார்த்துனுக்க. போர்த்திக்கிட்ட போர்வைக்குள்ளதான் இன்னும் நான் முடங்கி இருக்கிறேன். யாராயிலும் சுதந்திரம் அடைஞ்சவங்க இடத்துல நின்னாவது கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம்? கொஞ்சம் பார்க்கணும். யாராவது சுதந்திரம் அடைஞ்சவங்க வரலாற்றிலேயோ இல்லை வாழும் காலத்திலேயோ சுயம் உணர்ந்து சுதந்திரம் பெற்றவர்கள் இடத்துல நின்னாவது நம்ம பார்க்கணும். அந்த தடத்துலையாவது கொஞ்சம் என்ன பண்ணோம்? நிற்கணும். சரிதானே? கொஞ்சம் மிச்சம் மீதி விட்டா ஆறாகிறா கொஞ்சம் அப்படி சுற்றி அடிச்சுச்சேன்னா தெரியும் கொஞ்சம், ஓ இதுதான் போல் தெரியுது அப்படின்னு. எத்தனை பேருக்கு இன்னும் இயேசுநாதரை போதனையை படிக்கிற பழக்கம் இருக்குது? ஐயோ, இயேசுநாதர் போதனையை படிக்கிற பழக்கம் இருக்குதான்னு கேட்டேன்.
சுயம் விழிப்பு பெற்ற தன் முழு சுதந்திரத்தில் தன் வாழ்வை வாழ்ந்த ஒரு மனிதன் அப்படிங்கிற நிலையில இயேசுநாதரை படிங்க. சுய விழிப்பு பெற்ற தன் சுதந்திரத்தில் தன் வாழ்வை வாழ்ந்த ஒரு மனிதன் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில், நினைப்பில் அதை நீங்க படிங்க. உனக்கு சிந்திக்க தெரியணும். உனக்கு தீர்மானிக்க தெரியணும். நீ விரும்பணும். உன் கோணம், உன்னுடைய கோணம் என்று ஒன்று உனக்கு என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் இருக்கணும். அதற்கு முதல்ல நீ என்ன செய்யணும்? விழிப்பு அடையணும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீ அடிமைப்பட்டு தான் இருக்கிற அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நீ விடுதலையை தேடவே முடியும். நம்முடைய அடிமைத்தனம் எங்க ஆரம்பிச்சிருக்குன்னு கவனிங்க. நம்ம அடிமைத்தனம் எங்க ஆரம்பிச்சிருக்குன்னு கவனிச்சிங்கன்னா, அம்மா வயிற்றுலேயே ஆரம்பிச்சிச்சு. அடிமைத்தனம் எங்க ஆரம்பிச்சிச்சு? அம்மா வயிற்றுலேயே ஆரம்பிச்சிச்சு. ஒரு மனுஷனை முதன்மை அடிமைப்படுத்துறவை அவதான், தாய் தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய மனநோய் யார்தான்? தாய் தான். தாய்க்கு இன்னொரு பக்கம் இருக்குது. ஐயோ, தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை, அம்மா தெய்வம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதெல்லாம் மறுக்கல நான். ஆமா, இப்படி சொல்றேன்னா உடனே தாய்கள்லாம் பேய் மாதிரி ஆகிட்டு போறீங்க. என் நோக்கம் அது இல்லை, சரியா? நீங்களாம் தெய்வம் தான், நீங்களாம் அம்மா தான், நீங்களாம் தியாகிங்க தான், நீங்களாம் சிறந்தவங்க தான். ஐயோ, அதெல்லாம் சிக்கலே இல்லை, சரியா? கடவுளுக்குள்ள தானே எல்லாம் இருக்குது. கடவுளுக்குள்ள தானே எல்லாம் இருக்குது. பேய் எதுக்குள்ள இருக்குது? பேய் எதுக்குள்ள இருக்குது? கடவுளுக்குள்ள இருக்குது. தெய்வம் எதுக்குள்ள இருக்குது? கடவுளுக்குள்ள இருக்குது. இயற்கை எதுக்குள்ள இருக்குது? கடவுளுக்குள்ள இருக்குது. அண்டம் பிண்டம் பணம் எல்லாமே எதுக்குள்ள இருக்குது? கடவுளுக்குள்ள. உணவு மலம் ரெண்டும் எதுக்குள்ளதான் இருக்குது? கடவுளுக்குள்ள தான் இருக்குது. அப்போ அம்மா வந்து கடவுள் மாதிரி. அப்ப அம்மாவுக்குள்ள என்ன இருக்கும்? எல்லா கர்மமும் இருக்கும். சில அம்மா கொஞ்சம் தெய்வத்தன்மை மிஞ்சிருப்பாங்க, சில அம்மா கொஞ்சம் பேய்த்தன்மை மிஞ்சிருப்பாங்க, சில அம்மா கொஞ்சம் நோய் தன்மை மிஞ்சிருப்பாங்க. அது எதுல மிஞ்சிருக்குதோ அதை தான் என்ன பண்ணும்? அது பிள்ளைக்கு ஊட்டி வளர்க்கும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. இல்ல பாட்டை மாத்தி எழுது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் கருவாயிருக்கையிலே அது உருவாயாகையில் என்ன நடக்குது? உருவாகும் போதே கற்பித்தல் நடக்குது. வயிற்றிலே ஆரம்பிக்குதுங்க. நம்ம அடிமைத்தனம் எங்க ஆரம்பிக்குது? வயிற்றிலே ஆரம்பிக்குது. வெளிப்பட்டவன்னு ஆரம்பிக்குது. வெளிப்பட்ட நாள்ல இருந்து வளர்ந்து வாழ்ந்து சாகும் வரைக்கும் என்ன நடந்துட்டே இருக்கு? அடி மேல அடி, அடி மேல அடி, ஏகப்பட்ட இடி, எல்லா பக்கமும் தாக்குதல். எத்தனை பக்கம்? எல்லா பக்கமும். எத்தனை கோணத்துல? எல்லா கோணத்துல. யார் யாரு? எல்லாரும் சந்திக்கிற அத்தனை சந்தர்ப்பம், அத்தனை சூழ்நிலை, மனுஷங்க பேச்சு போக்கு வரத்து, அவன் இவன், வந்தவன் போனவன், வாச்சிது வந்தது வாழ்ந்தது. பெத்தது ரெண்டு சேர்ந்து. ஆனா இது ரெண்டுக்கும் வேற வேற இருக்குல்ல. இதுங்களை பெத்தது, இதுங்க கூட பிறந்தது, அதுங்களாம் இருக்குல்ல. அதெல்லாம் சேர்த்து மொத்த திணிப்பை யார் மேலதான்? மொத்த திணிப்பை யார் மேலதான்?
உன் மேலே தான், என் மேலே தான். ஐயோ, அப்போ மொத்தத்தையும் இதெல்லாம் உதறி விட்டு ஓடிறது தான் சுதந்திரமா? அது இல்லை, அதுவும் இல்லை. சுதந்திரம் ரொம்ப எளிமையானது, சுதந்திரம் ரொம்ப அழகானது. சுதந்திரத்துக்கு இணை என்னதான்? சுதந்திரம் தான். சுதந்திரத்துக்கு இணை என்னது? சுதந்திரம் தான். விடுதலைக்கு இணை விடுதலை தான். விடுதலை என்பது ஒரு உணர்வு. விடுதலை என்பது ஒரு உணர்வு, இன்பம் பொதிந்த ஒரு உணர்வு. அந்த விந்தையான உணர்வு, அந்த விந்தையான உணர்வு, அதில் தான் இறைமை தெரியும் உனக்கு. விடுதலை என்னும் விந்தை உணர்வில் தான் உனக்கு யார் தெரிவான்? இறைவன் தெரிவான், இன்பம் தெரியும். சுயத்தை மீட்டெடுக்கணும்னு முடிவுக்கு நீ வந்துடணும். போதும், என் சுயத்தை நான் மீட்டெடுக்க வேண்டும். என் சுயம் அடிமைப்பட்டு இருக்கா, விடுதலை பெற்றிருக்கிறதா, நான் விழிப்பு பெற்றிருக்கிறேன், எனக்கு நிச்சயமா உறுதியா எனக்கு தெரியணும். அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினை, வேற எதுவும் வேணாம். நம்பின்லாம் இருக்காத. என் சுயம் வீழ்ச்சிச்சு நான் நம்பின்னு இருக்கிறேன், நம்புறேன், நான் தான் சுயமா சிந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். நினைப்பு நம்பிக்கைகள் எல்லாம் வேணாம். அதை உறுதிப்படுத்திக்கோ. அது என்ன பண்ணிக்கோ? உறுதிப்படுத்திக்கோ. என் சுயம் விழிப்படைந்து விட்டது, என் அடிமைத்தனத்தை, என் அடிமைத்தலைகளை நான் அகற்றி கலைந்து என் கட்டுகளை அழுத்து நான் விடுதலை அடைந்து வருகிறேன் என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது? நான் எப்படி உணர்ந்து கொள்வது? நான் எப்படி உறுதிப்படுத்திக் கொள்வது? இதுதான் முக்கியம். ஒருவேளை சுயம் விழிப்படைந்து விட்டது, என் சுயம் விழிப்படைந்து விட்டது அப்படின்னா ஓகே, எனக்கு நெற்றிக்கண் வந்து திறந்துடுச்சு, மூன்றாம் கண் விழிப்படைந்து விட்டது, என் அகக்கண்ணில் என்னால் இது ஏதோ ஒன்றை பார்க்க முடிகிறது, புரிய முடிகிறது, உணர முடியாது, சரி நான் விழிப்படைஞ்சிட்டேன் அப்படின்னு கூட எனக்கு தெரிஞ்சிடுச்சு. சரி, குட், நல்லது. ஏன்னா அது தெரிஞ்சுக்க ஏகப்பட்ட வழிகள் வச்சிருக்கிறான், ஏகப்பட்ட சிம்டம்ஸ் வேற சொல்றான். சிம்டம்ஸை கேட்டு நமக்கு என்ன தோணுது? உன் அகக்கண் திறந்தால் இதெல்லாம் உனக்கு நடக்கும், உன் அகக்கண் திறந்தால் இதெல்லாம் உனக்கு நடக்கும்ன்றதை கேட்டு அது திறந்துச்சா இல்லையா தெரியல. ஆனா என்ன பண்ணுது? அடையாளங்கள்லாம் நடக்கிற மாதிரியே தோணுது. ரெண்டு கண்ணு இருந்தா ரெண்டு கோணத்துல பார்ப்ப, மூணு கண்ணு இருந்தா நீ மூணு கோணத்துல பார்ப்ப. ரெண்டு கண்ணு இருந்தாலும் அந்த ரெண்டுக்கும் எத்தனை கோணம் தான்? ஒரே பார்வை, ஒரே கோணம் தான். அப்போ மூணாவது கண் திறந்தா மூணாவது கோணம் வருமா, ரெண்டாவது கோணம் வருமா? உனக்கு ரெண்டாவது கோணம் வருமா, மூணாவது கோணம் வருமா? ரெண்டாவது கோணம் வருமா, மூணாவது கோணம் வருமான்னு கேட்டேன். எத்தனை கோணம்னா வரட்டும். எங்க ரெண்டு கண்ணுக்கு ரெண்டு கோணம்னா மூணாவது கோணுக்கு எத்தனாவது கோணம்? ரெண்டு கண்ணுக்கு ரெண்டு கோணம்னா இது என்ன வாழைப்பழம் கதை ஆயிடுச்சு. ஒன்று இங்கே இருக்கு, இன்னொன்று எங்க? அவனாவது கடைசி வரைக்கும் அந்த இன்னொன்று தாங்க, அதுதாங்க இன்னொன்று பதில் சொன்ன. அது கூட இல்லையா? நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். ரெண்டு கண்ணுக்கு ரெண்டு கோணம்னா மூணாவது கண்ணுக்கு எத்தனாவது கோணம்? அட என்னையா? நீங்கள் மூணாவது கோணம் சொல்கிற வரைக்கும் நான் முடிக்க மாட்டேன். ரெண்டு கண்ணுக்கு ரெண்டு கோணம்னா மூணாவது கண்ணுக்கு எத்தனாவது கோணம்? அட ரெண்டு கண்ணுக்கு ரெண்டு கோணம்னா மூணாவது கண்ணுக்கு எத்தனாவது கோணம்? மூணாவது கோணம். இப்போ ரெண்டு கண்ணுக்கும் ஒரே கோணம்னா மூணாவது கண்ணுக்கு எத்தனாவது கோணம்? ரெண்டு தானே? ரெண்டு தானே? சரி, மூணு கண்ணும் எனக்காகத்தானா? கண்ணு மூணுமே யாருக்காக? என் நன்மைக்கு, நான் வாழ்வதற்கு, என்ன சிறப்பாக்கிக்கிறதுக்கு, என் தேவை அடைகிறதுக்கு. அப்படின் போது நான் மூணா ரெண்டா ஒன்னா?
நான் 3 2 1 1 போது மொத்தம் எத்தனை கோணமே போதும் எனக்கு? ஒரு கோணம் போதானே, உருப்படியான ஒரு கோணம். எதுக்கு 3 கோணத்தில் பார்த்து 2 கோணம் ஆக்கி 2 1 ஆக்கி, சே தெளிவா இதுதான் அப்படின்னு ஒரு கோணம் போதாதா? ஏன்னா மூணாவது கண்ணெல்லாம் கேட்டு 1 3 கோணமா சிந்திக்கிற, 1 எத்தனை கோணமா சிந்திக்கிற? 3 கோணமா சிந்திக்கிற, 30 கோணமா சிந்திக்கிற. எந்த கோணத்துல சிந்திக்காத. எப்பெல்லாம் நீ பல நீங்கி இருமையும் நீங்கி ஒருமை ஆயிட்டு வரையோ, எவ்வளவெல்லாம் உன்னால ஒருமையாக முடியுதோ, ஒத்தையரட்டியெல்லாம் பிடிக்காம இதுவா அதுவான்னு தேடாம, இது சரியா அது தப்பா அப்படின்லாம் நீ அலையாம, ஒண்ணுதான் வெட்டு 1 துண்டு கூட என்னத்துக்கு 2 வெட்டல அது என்ன பண்ணிட்டோம், இல்லாமையே போய்